ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலஃபி குட் மார்னிங் டு ஆல் டிலிராணி ஸ்டார் டைரக்டர். என்னோட அப்ளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டைரக்டர் ஏழுமலை பிரதர். ஸோ அவருக்கு இந்த இடத்துல நான் பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். பிரதர் மூலியமா தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய தேங்க்ஸ். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா அப்ளைன்ஸுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் சரவணன் பிரதருக்கு நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கீழே உள்ள எல்லா லைஃப் லைன்ஸ்க்குமே பெரிய தேங்க்ஸ். ஸோ ஓகே, நான் இந்த வெஸ்டீஜில் எப்படி ஜாயின் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி செகண்ட் இயர் எண்டில், ஸோ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைம். ஸோ அப்போ என்கிட்ட வந்து மொபைல் கிடையாது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து நீங்கள் ஃபோன் இருந்தால் தான் நம்ம மீட்டிங் அந்த ஜூம் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். அதனால் வந்து ஒரு சூழ்நிலை எங்கள் வீட்டில் வந்து மொபைல் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ கிராமத்தில் உள்ளவங்கலாம் மோஸ்ட்லி ஃபோன் வந்து வாங்கி தர மாட்டாங்க. எங்கள் வீட்லேயுமே சேம் அதே மாதிரி தான். ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதுக்கப்புறமா வந்து சரி ஒரு கட்டாயம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால எனக்கு வந்து மொபைல் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா இருக்காது இல்லையா, ஃபோன் வாங்கினோன்னே ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன வாட்ஸ்அப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. இந்த ஸ்டேட்டஸ்லாம் நீ எப்படி வைக்கிற, எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கும் போது இந்த ஆப்லாம் டவுன்லோட் பண்ணிக்க அப்படின் போது நான் ஷேட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் வச்சு சும்மா ஸ்டேட்டஸ்லாம் காமெடியாக அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஸ்டேட்டஸ்லாம் வைப்பேன். அப்போ வந்து நான் ஷேட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பார்ட் டைம் ஜாப்னு ஒரு ஆடு. ஸோ அந்த ஆடு பார்த்தது பிறகு கால் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ ஏழுமலை பிரதர் தான் கால் அட்டன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு ஜூம் கிளாஸ் கொடுக்குறேன், இந்த மாதிரி அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி 2-3 நாள் வரைக்கும் எனக்கு ஜூம் மீட்டிங் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு அது வரைக்கும் புரியல, நான் தான் ஒர்க்குன்னே எனக்கு புரியல. திரும்ப சொல்லி புரிய வச்சாங்க. ஆனால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்போ எனக்கு மைண்ட் செட் இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் இல்லை. ஏதோ ஒன்று பண்ணணும், வீட்டிலேருந்தே பண்ணணும், எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. நமக்கும் ஒரு இன்கம் வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ வந்து நான் வந்து பிரதர் கிட்ட சொல்லியிருந்தேன், பிரதர் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அப்போது பிரதர் இந்த மாதிரி வந்து எனக்கு ப்ராக்டிக்கல் போகுது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் கழித்து நான் கால் பண்ணி உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் போது அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் கழிச்சு, சிஸ்டர் இந்த மாதிரி நான் உங்களை காண்டாக்ட் பண்ணியிருந்தேன், நீங்களுமே ப்ராக்டிக்கலுக்கு இருக்குன்னு சொன்னீங்க, முடிஞ்சிட்ருக்கோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்கணுன்னே சரிங்க ப்ரோ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் என்னோட இன்கம் வந்து 36 ரூபா தான். ஸோ ஏனோ தானம் தான் நான் இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி 3வது மாதமே வந்து பார்த்தீங்கன்னா 8% அச்சீவ் பண்ணேன். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டு, பிரான்ஸ், சில்வர், கோல்டு, ஸ்டார் 1 இயரில் வந்து நான் ஸ்டார் டைரக்டர் வந்துட்டேன். ஆனால் அந்த ஸ்டார் டைரக்டர் அந்த 1 இயர் வரத்துக்குள்ளாரியே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுற, ஏதோ பார்ட் டைம் ஜாப்னு சொல்லிட்டு நீ வேற ஏதோ வேலை பண்ணுற போல இருக்கு, யார்கிட்ட பேசுகிற, அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க அதுக்கப்புறம் பார்க்குறவங்களாம் வந்து என்னப்பா அவங்க பொண்ணு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கு, யார்கிட்டப்பா பேசுது அப்படின்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மாவுமே ஒரு டைம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஃபோனை வாங்கி டக்குன்னு காதில் வச்சு பார்ப்பாங்க, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சேன். நான் 4 மாதம் ஆச்சு, எங்கள் வீட்டில் 4 மாதம் டைம் கேட்டேன். 4 மாதன்றது 6 மாதம் ஆச்சு, நீ இதுக்கு மேலே பண்ணவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு எங்கள் வீட்டில். ரொம்ப எப்படி சொல்கிறது, பொண்ணுன்னு ஒரு 20-21 வயசு பொண்ணுக்கிட்ட ஃபோனும் கையுமா இருந்தால் எல்லாரும் என்ன பேசுவாங்க, அதை தான் பேசினாங்க. சரிங்களா, நான் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. சரி நமக்கு இந்த பிஸ்னஸ் புரிஞ்சிச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி படிப்படியாக வந்தேன். ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் வந்து 36 ரூபா. கோல்டு டைரக்டர்லேயே நான் ஒரு 30,000 ரூபாய் எடுத்தேன். அடுத்து ஸ்டார் டைரக்டர் அச்சீவ் பண்ணேன். என் டீமில் நல்லா தான் போயிட்டு இருந்தது, நல்லா சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் ஆகிட்டு இருந்தது. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு அதர் பிஸ்னஸ், சரிங்களா, ஒரு அதர் பிஸ்னஸ் வந்து உள்ள நுழைஞ்சி டீமையே சுக்குநூறாக உடச்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு டைரக்டர் வர அளவுக்கு ஒரு பர்சன்ஸ், ஒரு சில்வர் டைரக்டர், 2-3 பிரான்ஸ் டைரக்டர், நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர், 8% நிறைய பேர் வந்து வெளியில் போயிட்டாங்க. என்னடா பண்ணுறது, திரும்பவும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, இப்போ தான் கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு லெவல் அச்சீவ் பண்ணி நம்ம நல்ல நிலமையில வந்து நிற்கிறோம், திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, அப்படியே கொஞ்ச நேரம் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். கொஞ்ச நாள் ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படியே ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல், ஏன்னா 30,000 ரூபா எடுத்தேன். அதுக்கப்புறமா ஒரு 20,000 அப்படியே இன்கம்குள்ளார தான் இருக்கேன். வீட்லேயும் இன்கம் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்கம் குறைஞ்சி போச்சு, டீம் உடஞ்சி போச்சு. அப்போ இன்கம் கம்மியாக வந்துடும் போது என் வீட்டில் என்னால் பதில் சொல்ல முடியல. உடனே நான் சொன்னேன், பார்த்தியா இதெல்லாம் உன்னால் வந்து இன்கம்லாம் பெருசாலாம் பண்ண முடியாது, நீ அப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு
நீ வந்து வேலைக்கு கிளம்பு, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நீ வேலைக்கு கிளம்பு. பசங்களாம் பாரு கம்பெனிக்கு போகிறாங்க, பக்கத்து வீட்டு பொண்ணு பாரு மாதம் வந்து 15,000 ரூபா சம்பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை வந்து நம்ம அப்படியே அதுக்கு வந்து நேராக வச்சு பேசுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. ஒருத்தர் கம்பேர் பண்ணி பேசும்போது எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது. ரொம்ப ஒரு வெறி. சரி, நம்ம எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ட்ரிப்பு நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டீம் உடஞ்சும் போது சைடில் வந்து நிறைய பிஸ்னஸ் காமிச்சிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ட்ரிப்புக்கு அச்சீவ் பண்ணி ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ட்ரிப்புக்குமே வந்து போயிட்டு வந்திருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. அப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சமாக நம்பிக்கை, சரி ஓகே புள்ள என்னமோ பண்ணுதுப்பா விடுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் அந்த இடையிலே டைம் கெடுத்து திருப்பியும் வேணான்னு சொல்லி சரி ஓகே நீ பண்ணுற ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. வீட்லேயே எதுவும் சொல்லலை. ஆனால் வீட்டிலலாம் வந்து ஸ்டார்டிங்கில் செம்ம அடி பயங்கரமான அடிலாம் வாங்கியிருக்கேன். சோத்துலேயும் அடி வாங்கியிருக்கேன், சேத்துலேயும் அடி வாங்கியிருக்கேன், எல்லாத்துலேயும் நான் அடி வாங்கியிருக்கிறேன். சரிங்களா? எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தினமே ஃபோன் பேசினா டப்புன்னு ஒரு அடி. இன்கம் எடுக்காத போது ஒரு 6 மாதத்துக்குள்ளே நடந்த விஷயம். ஸோ இன்கம் எடுக்காத போது அடிப்பாங்க. நீ என்னத்துக்கு சும்மா ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அப்படியே தாண்டிச்சு. ஒரு வருஷம் தாண்டின உடனே டீம் மொத்தமாக பிரேக் ஆச்சு. திரும்பவும் ஒரு கம்பேக். ஓகே இங்கேயே உன்னால் இங்கேயே ஒன்றும் கிழிக்க முடியலனா வெளியில் போய் நீ என்னத்தை சாதிச்சு கிழிச்சிருவ டில்லி ராணி அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கப்புறமா திரும்பவும் பின்னாடி வந்து திரும்பவும் ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் திரும்பவும் பழைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே தோண்டி என்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அப்படின்ற ஒரு ஒர்க்கை ஒரு நாளைக்கு நான் 10 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம். என்னோட கால் ஹிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் இருக்கும். தொண்டையெல்லாம் வலிக்கும். தொண்டையில் எப்படி சொல்கிறது, சரம்புரை கூட சொல்லுவார் இல்லைங்களா, தொண்டையில் ரத்த வாடை வந்துருச்சு அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கூட எனக்கு ஆகிருக்கு. உண்மையிலே ஹாஸ்பிட்டல்லாம் போய் நிறைய தடவை போயிருக்கேன். மந்த்லி இன்கம் வாங்குறதுனா உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 500-600 செலவழிச்சிருவேன். ஏன்னா வந்து எனக்கு உடம்பே அடிக்கடிக்கு சரியில்லாமல் போயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்ந்து அதுக்கப்புறம் 20,000 தொட்டேன். அதுக்கப்புறம் 28 அப்படியே 30, 35, 37. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்ட்லி வந்து 45,000. என்னோட ஹையஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 45,946 ரூபா. இப்போ நான் கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு மேலே இன்கம் ஏர்ன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோவா ட்ரிப்பு. ஸோ க்ரோ இயர் நெட்ஒர்க்கில் நான் ப்ளஸ் எனக்கு கீழே 6 மெம்பர்ஸ், டோட்டலாக வந்து 7 மெம்பர்ஸ் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தோம். டீமோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் வந்து கோவா ட்ரிப்பு வந்து போயிட்டு வந்திருந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஃப்ளைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாந்து தான் பார்த்துருக்கேன். பக்கத்தில் கூட நான் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு நான் போயிட்டு தாய்லாந்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ கோவாக்குமே போயிட்டு வந்திருக்கேன். கொடுக்கக்கூடிய எந்த ஆஃபர்ஸுமே மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக தெளிவாக ஒர்க் பண்ணணும். ஃபோக்கஸ் எனக்கு வந்து இடையில் வந்த உணர்த்தின ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை வந்து கண்டினியூஸாக பண்ணணும், கன்சிஸ்டன்சியாக பண்ணணும், ஃபோக்கஸாக பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு மைண்டில் வந்து பதிஞ்சிச்சு. இன்னை வரைக்குமே நான் வந்து ஒரு கம்பேக் கொடுத்ததுலேருந்து இன்னை வரைக்குமே நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக தான் நான் ஒர்க் பண்ணேன். டீம் உடஞ்சுமே சுக்குனராக உடஞ்சிச்சு. ஒன்றுமே இல்லை. இப்போ 150 பேர் இருந்த டீமில் வெறும் ஒரு 30 பேர் 20 பேர் கூட இல்லை. திரும்ப அந்த 20 பேரை வச்சு திரும்ப ஒரு பெரிய டீமை செட் பண்ணி இன்னைக்கு எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு டைரக்டர், சில்வர் டைரக்டர், பிரான்ஸ் டைரக்டர் நிறைய லீடர்ஸ் வந்து உருவாயிட்டே இருக்காங்க. அவங்களுமே இப்போ பெரிய பெரிய லெவல் இனிமேல் அச்சீவ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். கையில் கொடுத்துருக்கிறது கல், அது கல்லா நினச்சிங்கன்னா வெறும் கல் தான். ஆனால் தூக்கி போட்ட பிறகு நினைக்கக்கூடாது, ஐயோ நம்ம தூக்கி போடுறது கல் இல்லடா வைரக்கல் அப்படின்றத நீங்கள் வெளியில் இந்த பிஸ்னஸ் விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இருக்கும் போதே ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. வாய்ப்புன்றது வடை மாதிரி. ஸோ காக்காவாக மாறி நம்ம தான் தூக்கிட்டு போயிடணும், இல்லைனா வேற யாருன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு தான் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் முடிச்சுட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 15,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. தான் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். என்னோட அப்லைன்ஸ் டவுன்லைன்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ வெல்.